guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 29. எபிசோடு 28 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இப்போ சரியான பிரின்சிபலை வச்சு சண்டை போடுறான். கைசரோட வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வாட்டரை யூஸ் பண்ணுறான். அந்த வாட்டரோட கரண்ட்டு மொத்தமும் நம்ம ஆளோட ஸ்வாடு வழியாக ஒன்றா சேர்ற வரைக்கும் நம்ம ஆள் சும்மா கெத்தாக ஹோல்டு பண்ணி நின்று மாஸ்க் காட்டுறான். ஆள் எவ்வளவு கற்றுருக்கான்னு டெஸ்ட் பண்ண கைசரும் அட்டாக் பண்ணுறாரு. மாஸ்டரும் டிசபிளும் ஒரே நேரத்தில் ஒரே டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளால வாட்டர் ஸ்லாஸை ரிலீஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் சும்மா அந்த டவரையே குளுக்குற அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. இந்த ட்ரைனிங் ஸ்பேஸே அந்த லெசன் முடிஞ்சதை அக்செப்ட் பண்ணி கோல்டன் லைட்டில் மின்னுது. அந்த வெளிச்சம் குறையும் போது கைசர் நம்ம ஆளோட சக்ஸஸை அக்செப்ட் பண்ணுறாரு. தன்னோட பழைய பேட்டில் நேம் ஜீக் ட்ராக்கருக்கு இவன் தான் வாரிசுன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஹானரை முழுசாக ஃபீல் பண்ணுறதுக்குள்ள நம்மளால டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். முழிச்சு பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் 2வது தடவையாக அப்படி மயக்கம் போடுறோமேனு நினைக்கிறான். ஃபஸ்ட்டு டைம் டியூக் கூட சண்டை போடும்போது ஓவர் பவர் யூஸ் பண்ணதுனால சிஸ்டம் நம்ம ஆளை ஷட் டவுன் பண்ணிச்சு. இப்போது சிஸ்டம் சேஃப்டிக்காக அப்படி பண்ணிச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம ஆளோட உடம்பே லிமிட்டை தாண்டி டயர்டானதுனால மயக்கம் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறான். சுற்றி பார்க்கும்போது கைசரை காணும். ட்ரைனிங் முடிஞ்சதும் அவர் ஸ்பிரிட் ரிலமுக்கு போயிட்டாருன்னு நம்மளால கெஸ் பண்ணுறான். இந்த வாட்டர் சாப்டர் பர்ஃபார்மன்ஸை அந்த கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிச்சான்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டு. நம்மளால யோசிக்கிற கேப்பில் சிஸ்டம் ஆன்சர் பண்ணுது. அந்த லிங்க்டு கொஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக முடிஞ்சதுனால டைம் போனஸும் கிடச்சிருக்கு. இதை கேட்டதும் நம்மளால செம ஹாப்பி ஆகிடுறான். ரிவார்ட்ஸ் எல்லாம் வரிசையாக கொட்டுது. சிஸ்டம் நம்மளால இன்டர்மீடியட் அட்மினாக அப்கிரேட் பண்ணி புது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணுது. ஃபஸ்ட்டு புக் அப்கிரேட் ஆகுது. ஐட்டம் ஷார்ட்கட் ஸ்லாட்ஸு மினி மேப் போர்ட்டல் ட்ராவல் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஆளோட சோல் க்ரோத் பஹாமட்டோட ஹார்ட்டை 90% அன்சீல் பண்ணிடுச்சு. நம்ம ஆளோட ஸ்டேட்டஸ் செக்கப்பில் நிறைய புது விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு. டெர்கன் ட்ராக்கரோட வாரிசுங்கிற டைட்டிலும் இம்ப்ரூவ்டு டிராகன் கிங் பவர்ஸ் எலிமெண்டல் ஸ்வாட் எல்லாம் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இவ்வளோ புது இன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம ஆளு கொஞ்ச நேரம் ஷாக் ஆகுறான். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட் சீலை செக் பண்ணுறான். இப்போதைக்கு 10% பஹாமட் பவர் மட்டும்தான் நம்ம ஆளுக்கு கிடச்சிருக்கு. முன்னாடி 95% சீல் ஆகி இருந்தது. இப்போ நம்ம ஆளோட க்ரோத்னால இன்னும் 5% ரிலீஸ் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். முன்னாடி இந்த பவரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் நம்ம ஆளோட உடம்பும் மைண்டும் தாங்காதுன்னு சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிச்சு. பவர் ஓவர்லோட் ஆனால் எவ்வளோ வலிக்கும்னு நம்ம ஆளுக்கே நல்லா தெரியும். அதனால் இப்போதைக்கு இந்த 10% சேஃபாக யூஸ் பண்ணுறதே நம்ம ஆளோட லிமிட்னு அக்செப்ட் பண்ணுறான். இந்த சீல் வீக்காக ஆக லாக் ஆகியிருக்க மற்ற டிராகன் பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகும்னு கெஸ் பண்ணுறான். இன்னும் லாக்கில் இருக்கிற டிராகன் டங், டிராகன் டைப் டாமினேஷன் அத்தாரிட்டி எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறான். இப்போதைக்கு இது போதும்னு நினச்சி அந்த ரேண்டம் ரிவார்டு பாக்ஸஸை ஓப்பன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸில் மீடியோர் அயன் பூஸ்ட் அண்டு லெக் ஆர்மர் கிடைக்குது. இது நம்ம ஆளோட கான்ட்லெஸ் கூட செட் ஆகிற கலெக்ஷன். இது நம்ம ஆளோட எக்யூப்மெண்ட் பவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. 3வது பாக்ஸில் மானா ரெக்கவரியை ஸ்பீடாக்குற கிறிஸ்டல் இயரிங்ஸ் இருக்குது. இதை பார்த்ததும் இது எவ்வளோ வேல்யூவான ஐட்டம்னு நம்ம ஆளுக்கு புரியுது. முக்கியமாக மேஜர்ஸுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல். நம்ம ஆளோட மீடியோர் அயன் செட் கம்ப்ளீட் ஆக போகுது. ப்ளஸ் ஒரு யூஸ்ஃபுல் ஆக்சசரி கிடைச்சதுல செம்ம ஹாப்பி. பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ரேண்டம் ஸ்கில் கார்ட்ஸை செக் பண்ணுறான். இதில் ஏதாவது ப்ராக்டிக்கலான புது பவர் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறான். ஓப்பன் பண்ணதும் பஸ்ட் ஸ்கில்லாக ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது. மற்ற 2ம் பிளாஸ்பாம் அண்ட் டிசோனன்ஸ். இது 2ம் எனிமையை கூடாக்குறதுக்கும் குழப்புறதுக்கும் யூஸ் ஆகிற ஸ்கில்ஸ். 3 வெறும் சாதாரண ரேங்கில் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகுறான். ஆனால் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணுறான். உடனே அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பிளேடில் விட்டு டெஸ்ட் பண்ணுறான். சின்ன ரேங்காக இருந்தாலும் அது நம்மளால் எதிர்பார்த்ததை விட செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்கில்லை வச்சு எவ்வளவு ட்ரிக்ஸ் பண்ணலாம்னு உடனே பிளான் பண்ணுறான். பிளாஸ்பாமையும் டிசோனன்ஸையும் சேர்த்தா கிரேடு ஸ்கிப் எக்ஸாமில் யூஸ் பண்ண ட்ரிக்கை விட பெட்டராக பண்ணலாம்னு யோசிக்கிறான். இந்த சாதாரண ரிவார்ட்ஸ் கூட இப்போ ஒரு பெரிய டாக்டிக்கல் டூலாக மாறிடுச்சு. அடுத்ததா ப்ரொமோஷன்ஸில் கிடைச்ச புது சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை செக் பண்ணுறான். மார்க்கெட் ஸ்லாட்ஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணிக்கிற ஐட்டம்ஸை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு இது செம்ம ப்ளஸ்ன்னு புரிஞ்சுக்கிறான். ஆல்ரெடி ஸ்டெமினாவும் ஹீலிங்கும் செம்மையாக இருக்குது. அதனால் சாதாரண வேர்ஷனுக்கு பதிலாக எந்த ஐட்டமை ஸ்லாட்டில் வைக்கலாம்னு தீவிரமாக யோசிக்கிறான். இவ்வளோ பர்ஃபெக்டான பவராக இருந்தாலும் அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். ஃபியூச்சரில் கைசர் மாதிரி இன்ஃபினிட் ஸ்டெமினாவை பிரேக் பண்ணுற ஆளுங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறான். நம்ம ஆளோட ஹீலிங் ஃபேக்டரோட லிமிட் இன்னும் நம்ம ஆளுக்கே தெரியல. அதனால பிளைண்டாக ஹீலிங்கை நம்புறது ரிஸ்க்னு முடிவு பண்ணுறான். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு ஒரு சேஃப் கார்டு ரெடி பண்ணுறான். சால்வேஷனுக்கு சொல்லப்படுற ஒரு டாப் கிரேடு ஹீலிங் போஷனை வாங்கி எமர்ஜென்சி ஸ்லாட்டில் செட் பண்ணுறான். இது ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் உசுரை காப்பாற்றுமேனு அக்செப்ட் பண்ணுறான். கடைசியாக நம்ம ஆளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஷர் கிடைக்குது.
ஃபேரிக்கிங் ஸ்டியர் ஸ்பிரிட் ரிலம்ல இருந்து ஃபேரிக்கிங்கை நேராக கூப்பிடுற ஒரு ஒன் டைம் யூஸ் ஐட்டம். ஒரு லெஜெண்டரி ஆளை கூப்பிடுற ஐட்டம் கிடைச்சதை நினைச்சு நம்மளுக்கே செம்ம ஷாக் ஆயிருது. கதைங்கப்படி ஃபேரிக்கிங் மனுஷங்களோட ஆசையை நிறைவேற்றுவார்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இதை வச்சு நிஜமாவே நம்ம ஆசையை நிறைவேற்ற முடியுமான்னு யோசிக்கிறான். ஆனால் இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுன்றதால சும்மா டெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணுறான். இந்த வில்லை நல்லா செக் பண்ணிட்டு நம்ம ஆளோட ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறான். கடைசியாக இந்த ரிலீக்கை பத்திரமா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறான். நிஜமாவே தேவைப்படுற ஒரு நாள் வரும்னு நம்பி அதை எடுத்துக்கிறான். வெளியே வந்ததும் நம்ம ஆளு ஒரு ஃபாரஸ்ட் அவுட் போஸ்ட்டுக்கு வரான். நம்ம ஆளுக்கு கீழே ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. சிஸ்டம் உடனே நம்ம ஆளோட ட்ரெஸ்ஸையும் லுக்கையும் அந்த புதிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது. இது ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கேன்னு சுற்றி பார்க்குறான். அது ஆர்கோ கிங்டமோட 8வது அட்வென்ச்சரஸ் அவுட் போஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். இதுதான் சிஸ்டமோட புது போர்ட்டல் டிராவல் ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சதும் செம்ம இம்ப்ரெஸ் ஆகுறான். மினிமேப்ல இருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் டைரக்டா போகலாம்னு சிஸ்டம் சொல்லுது. தூரத்தை பொறுத்து பாயிண்ட்ஸ் கட் ஆகும். வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது மூலமா காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் கூட போகலாம். எனிமிங்க துரத்துறது செம்ம கஷ்டம்னு புரிஞ்சுக்கிறான். ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு இது செம்மையா செட் ஆகும்னு நினைக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறத நோட் பண்றான். ஊர்காலத்துல பூ பூத்திருக்கிறத பார்த்து இது ஒரு ஸ்பெஷலான இடம்னு கெஸ் பண்றான். நம்ம ஆளு கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இப்போ கதை சென்ட்ரல் காண்டினென்ட்டோட டாப் நைட் ட்ரைனிங் அகாடமியான வல்ஹல்லாவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே ஒரு பையன் என்ட்ரன்ஸ் செரிமனியை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட்டாக பிரின்சிபால் முன்னாடி போய் நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைன்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. நான் ஒரு 4 மாசமாக மாட்டிட்டேன், அதான் டைமுக்கு வர முடியலைன்னு அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். செரிமனியை மிஸ் பண்ணால் பிரின்சிபல் அட்மிஷனை கேன்சல் பண்ணலாம்னு அந்த அகாடமி ரூல்ஸில் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணால் டர்க்கினோட சீக்ரெட் ஆர்ச்சிவர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற பிளான் கொலாப்ஸ் ஆகிடும். எப்படியாவது இப்போ உள்ளே போகணும்னு நினச்சி எந்த போய் சொன்னால் ஒர்க் ஆகுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணுறான். ஒரு ட்ரைனிங் டிரான்ஸில் போய் நான் மயக்கம் போட்டுட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் பிரின்சிபலோட ரியாக்ஷன் மாறுது. இவர் அவ்வளோ ஈஸியாக ஏமாற மாட்டார்னு புரியுது. நிஜமாவே டிரான்ஸ்டேட் தான் பிரின்சிபல் டவுட் பண்ணுறாரு. வல்ஹல்லாவோட பிரின்சிபல் ஃப்ளீர் பர்கோஸ் இது ஏதோ கட்டுக்கதைன்னு நினைச்சு உடனே ஜெக்ட் பண்றாரு. அவரோட ரெப்புடேஷன் படி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. அவர் முன்னாடி ராயல் கார்டு கேப்டனா இருந்தவர். கான்டினென்ட் ஃபுல்லா அவருக்கு செம மரியாதை இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் இங்க சென்டிமெண்ட் சீன் போட்டா வேலைக்கு ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே ஆக்டிங்கை நிப்பாட்டிட்டு என்கிட்ட பெருசா எக்ஸ்கியூஸ்லாம் இல்லை, ஆனா நான் சொல்றது உண்மைதான்னு கெத்தா சொல்றான். பிரின்சிபல் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இவன் சொல்றத சீரியஸாவே யோசிக்கிறாரு. வேற எவனாவது இப்படி பேசியிருந்தா செம பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன், ஆனா உன்னை அகாடமி ஹெட்டு ரெக்கமெண்ட் பண்ணதுனால ரிஜெக்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்றாரு. வெளியே பண்ண ட்ரைனிங் வல்ஹல்லால 1 மாசம் பண்ற ட்ரைனிங்கை விட பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணா உனக்கு அட்மிஷன் தரேன்னு சொல்றாரு. அந்த பையனும் உடனே ஓகே சொல்றான். ஏன்னா ஈகோவை விட உள்ள போறதுதான் முக்கியம். பிரின்சிபல் உடனே டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்றாரு. ஒரு ட்ரைனிங் ரூமை ரெடி பண்ண சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் எமர்ஜென்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வல்ஹல்லாவோட பிரைவேட் ட்ரைனிங் ஹாலில் தனியாக நிற்கிறான். அகாடமி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு உஷாராகிறான். இப்படி இருக்கிற ப்ரொஃபஸரை பார்த்ததும் இந்த கான்டினென்ட்லேயே இருக்கிற பயங்கரமான லெஜெண்டரி நைட்ஸ் தான் தன்னை ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. எல்லாரும் வந்ததும் பிரின்சிபல் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ கற்றுக்கிட்ட ட்ரைனிங்க்கு இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி லைவாக ப்ரூஃப் வேணும்னு கேட்குறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.